சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து அடுத்தடுத்து முக்கிய நிர்வாகிகள் வெளியேறிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரான நத்தம் சிவசங்கர் அவர்களும் கட்சியிலிருந்து யாருக்கும் தெரியாமல் சைலண்டாக வெளியேறியுள்ளது நாம் தமிழர் கட்சியினரிடையேயும் தம்பிகள் இடையேயும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இவர் கட்சியை விட்டு வெளியேறியதற்கான காரணம் என்ன என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. நாம் தமிழர் கட்சிக்காகவும் நாம் தமிழரின் கொள்கைக்காகவும் கடுமையாக உழைத்த நபர்களில் ஒருவர்தான் நத்தம் சிவசங்கர். இவர் குறிப்பாக கனிமவள கொள்கைக்கு எதிராக போராடி திமுக அடியாட்களால் பல அடிகள் வாங்கிய போதும் துவண்டு விடாமல் முன்பை விட பல மடங்காக மீண்டும் எழுந்து மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து போராடி வந்தார். மேலும் இவர் நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது வெற்றி பெற வைத்திட வேண்டும் என்பதற்காக பல பிரச்சாரங்கள் செய்து மேடைகளில் பேசி நாம் தமிழரின் கொள்கையை தமிழ்நாடு எங்கும் பரப்பி வந்தார். ஆனால் கடந்த சில நாட்களாகவே இவர் எந்த கட்சி கூட்டங்களிலும் பங்கேற்காமல் அனைத்தையும் புறக்கணித்து வந்த நிலையில் தற்போது அதற்கான காரணம் என்ன என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் முன்னணி நிர்வாகிகளான காளியம்மாள் மற்றும் நத்தம் சிவசங்கர் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியதாக ஆடியோ ஒன்று வெளியானது. இந்த நிலையில் கட்சி தலைமையின் மீது அதிருப்தியில் இருக்கும் காளியம்மாளும் நத்தம் சிவசங்கரும் வேறு கட்சிக்கு செல்ல இருப்பதாகவும் கிசுகிசுக்கப்பட்டு வந்தது. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியான சாட்டை துரைமுருகனை கைது செய்தபோது அவரது மொபைலில் இருந்து ஆடியோ, வீடியோ உள்ளிட்டவற்றை காவல்துறையினர் எடுத்து வைத்துக்கொண்டு லீக் செய்ததாகவும் கூறப்பட்டது. மற்றொரு புறம் அது சீமான் பேசியதல்ல என சிலர் கூறினாலும் இந்த விவகாரம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் நத்தம் சிவசங்கர் திமுகவுக்கு செல்ல இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அவர் நான் திமுகவுக்கு செல்கிறேன் என்ற தகவல் மிக தவறானது என அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியில் நான் இணைய அடிப்படை காரணமே இலங்கையில் நடந்த இனப்படுகொலைதான். தொப்புள்குடி உறவுகள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது நாம் தமிழர் கட்சி உதயமாகி தற்போது வரை குரல் கொடுத்து வருகிறது. அதன் காரணமாகத்தான் தற்போது வரை நான் இதில் பயணித்து வருகிறேன். இனப்படுகொலை நடக்க முக்கிய முகங்களாக செயல்பட்டது காங்கிரசும் கருணாநிதியும் தான். எனவே நாம் தமிழர் கட்சியில்தான் நான் பயணிப்பேன் அல்லது ஒரு சிறிய அமைப்பை ஏற்படுத்தி தேர்தல் அரசியலில் நாம் தமிழர் கட்சிக்கு உறுதுணையாக இருப்பேன். மற்றபடி திமுகவுக்கோ காங்கிரஸ்கோ பாஜகவுக்கோ நான் செல்ல மாட்டேன் என்பதில் உறுதியாக உள்ளேன் என கூறியிருந்தார். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் எனக்கு மனக்கசப்பு இருப்பது உண்மைதான் என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில்தான் தற்போது நத்தம் சிவசங்கர் தனது கொள்கை பரப்பு செயலாளர் என்ற நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பை குறிப்பிடாமல் அழைப்பிதழ்களில் தனது பெயரை மட்டும் குறிப்பிட்டு தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் என்ற அடைமொழியை மட்டும் பயன்படுத்தியுள்ளார். அதாவது தாய் தமிழர் கட்சி என்ற தமிழ் தேசிய கட்சி நடத்திய ஒரு மாநாட்டில் நத்தம் சிவசங்கரை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார்கள். அதில்தான் அவர் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டேன் என்பதை குறிக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பை குறிப்பிடாமல் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் என்ற அடைமொழியை குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில்தான் இவர் அந்த பொறுப்பை துறந்துள்ளதுதான் இவர் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார் என்பதற்கு ஆதாரமாக அமைந்துள்ளது. மேலும் தற்போது காளியம்மாளும் இதே ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளது நாம் தமிழர் கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரும் நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்புகளில் இருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பை குறிப்பிடாமல் அழைப்பிதழ்களில் தனது பெயரை மட்டும் குறிப்பிடுமாறு காளியம்மாள் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் தெரிகிறது. இந்நிலையில்தான் அடுத்தடுத்து நடக்கும் இச்சம்பவங்கள் நாம் தமிழர் கட்சியில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.